அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி உஹது மலை அது ஒரு தங்க கலர்ல இருக்கும், தூரத்துல இருந்து பார்த்தா. இந்த மலையை தங்கமா மாத்தி தரட்டுமா? ரசூல்லா சொன்னாங்க வேண்டாம். அப்படி மாத்தி தந்தாலும் 3 நாள் அந்த ரசூல் பணத்தோட வாழ்ந்தவர். 25 வயசுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்ச டைம்ல ஹதீஜா அம்மாவுக்கு போட்டி போட்டு நிக்கிறார் கணவர். அவ்வளவு சொத்து. ரசூலுல்லாஹ் நல்ல வியாபாரி. அவ்வளவு சொத்தையும் இஸ்லாத்துக்கு பிறகு கொடுத்து ஒத்த உடுப்போட போனவர் ரசூலுல்லாஹ். ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்டான், தரவா? ஹைபர்ல எக்கச்சக்கமா கிடைத்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலங்களில் கிடைச்ச கனிமத்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அவ்வளவு சொத்து பெருமானார் மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். என்ன 100 கொடுக்கிறாரா? 100 ஒட்டகம் எடுத்துட்டு போங்க, இன்னொரு கோத்திரம் 200 எடுத்துட்டு போங்க. அவர் வீட்டில் எதையும் அவர் எடுத்து போகவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், பிராக்டிகலி உலகம் திகைத்து பார்க்கிறது பெருமானாரை. அவர் வார்த்தையால் சொல்லவில்லை, என்னையும் உங்களை மாதிரி பேசவில்லை, நடந்து காட்டினார். அதுதான் அற்புதம். அந்த ஹிதாயத் எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹ் நேர்வழி அந்த ஸ்டெப்ல போனாங்க. நாங்க இப்ப அவங்களை பின்தொடரணும். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கு முன்னாடி போன அடியார்கள் அவர்கள் போன ரூட்டை சொல்லிட்டா, இப்ப ரூட்டை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுக்குள்ள வேலை குர்ஆன்ல. சரி, அந்த வகையில நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன்டா, அந்த டேஸ்ட் அனுபவிச்சா ஏன் உமர் பின் கத்தாப் திரும்பல? உலகத்துல 3ல் 2 அவர் கையில, 3ல் 2. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜஸீரத்துல் அரபை விட்டு பிரான்சுடைய போர்டரை தட்டுது முகமது பின் காசிமுடைய காலத்துல. ஐரோப்பா இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது, இந்தியா இஸ்லாத்துக்குள் வருது. இப்படி எல்லாம் வருவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. போஸ்டர் ஒட்டல்ல, ஹேண்ட்பில் கொடுக்கல, ரேடியோ இல்ல, ரப்பு